மக்களை போய் சந்திக்கும் போது சொன்னீங்க, போன ஆட்சியில் எப்படி இருந்துச்சு விலைவாசி, இந்த ஆட்சியில் விலைவாசி எப்படி இருந்துச்சு புரிய வச்சோம் எல்லாம் சொன்னீங்க. 2026 வரக்கூடிய எலெக்ஷனுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து வாக்குறுதிகள் அளிச்சிருக்காரு. ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 10,000 ரூபாய் கருணை தொகை தருவோம்னு. இதெல்லாம் ஒரு சாத்தியமான வாக்குறுதியாக பார்க்கலாமா? அவரால் முடியுன்றதால தான் அந்த விஷயத்தை பண்ண பார்க்குறாரு. புரியுதுங்களா? அந்த விஷயம் முடியும், கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுத்தா தான் மக்களுக்கு போய் சேரும். மக்களும் வந்து இந்த வருஷம் இவ்வளோ வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் 1000 கூட கொடுக்காமலாம் விட்டாங்களே. இப்போ தான் ரீசெண்டாக 5000 கொடுக்குறாரு. இவ்வளோ 5 வருஷம் ஏன் கொடுக்கல? 5 வருஷம் நீ கரெக்டாக நீ சொன்ன வாக்குறுதியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, அக்செப்ட் ஏற்றுக்கலாம். நீங்கள் 5 வருஷமாக கொடுக்கல, கடைசி டைமில் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துறீங்க. கரெக்டுங்களா? ஸ்டார்டிங் பண்ணலையே, கொடுத்த வாக்குறுதி ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. இப்போ கடைசி தான் எல்லாமே பண்ணுறீங்க. சரி, அப்படின்னு பார்த்தா 1000 ரூபா 2000 ரூபாவே அவங்க கொடுக்காம தள்ளி போட்டு இவ்வளோ நாள் கழிச்சு தான் கொடுக்குறான்றாங்க. ஆனால் அது 10,000 ரூபாய் சாத்தியம். அது 100% இப்போ பண்ணுவார். ஓகே, அது எப்படி சாத்தியம்? நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அம்மாவோட ஒரு விஷயமும் அம்மா இருக்கும்போது எல்லாமே பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, மானியம் 25,000 ரூபாய் பைக் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? எல்லாமே அப்போ அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணார் எடப்பாடியார். அதெல்லாம் சாத்தியமாகும் போது இது சாத்தியமாயிடும். பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது.